ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஏர் பபிள் ஸ்டோன் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தால் எப்படி ஒர்க் ஆகுறது பார்க்குறது. ஸோ என்னோடய ஏர் பபிள்ஸ் ஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பபிள் இங்கே மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா தனியாக பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணிச்சு, ஆக்சுவலாக வந்து 100 ருபீஸ் என்னமோ தான் வரும். பட் ஒரு 10 ருபீஸில் 5 ருபீஸில் வந்து இதை நம்ம சரி பண்ணியிருக்கோம். இதுக்கு எம்சீல் இருக்குது பாருங்கள், 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கி இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. கவர் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் வராத மாதிரி நல்லாவே கவர் பண்ணிக்கோங்க. அந்த எம்சீல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒட்டுறக்கான ஸ்டேஜ் வந்ததுன்னா அது உங்கள் கையில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இங்கே வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க அந்த பபிள் போகிறக்கான ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆப்ஷனும் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இங்கேயும் பபிள் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே எம்சீல் போட்டு ஒட்டி இது நல்லா இப்போது ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது வழியாக இப்போ வந்து ஏர் வந்து பபிள் வர்றது கிடையாது. இது பார்த்தீங்கனாலே தெரியுங்க பாருங்கள். இப்போ இதில் மட்டும்தான் பபிள்ஸ் வரும், சைடில் எங்கேயுமே வந்து லீக் ஆகாது. ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு நம்ம செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறவங்க ஒரு 10 ரூபா எம்சீல் வாங்கினீங்கன்னா அதில் ஆக்சுவலாக வந்து பாதி தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து இது இப்படியே நிற்கும். இது பிரேக் ஆகிறத பொறுத்து இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.